ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா வேலூர் ஆரணி ரோடு சாத்துமதுரை, அதாவது அடுக்கம்பாறைக்கு அடுத்த ஸ்டாப்பிங் சாத்துமதுரை. சாத்துமதுரை பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம போனீங்கன்னா அங்கே முருகர் கோயில் இருக்குங்க. இங்கே கிருத்திக்கு போயிருந்தேன். கிருத்திகையில் போயிருக்கும்போது அங்கே வேலு பூவில் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 2 டைம் தான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. எனக்கு பெருசாக தெரியல. அப்புறம் அங்கே போக போக தான் ஜனம் அதிகமாக வந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில். அன்னதானமும் போடுறாங்க. இந்த மாதிரி கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி டைமில் அன்னதானம் போடுறாங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போனோடனே கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, மலை ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே முதல் கடவுளான விநாயக பெருமான் இருப்பாங்க. அப்புறம் பக்கத்தில் அம்மன், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே பேக் சைடு கோயில் சுற்றிட்டு வரும்போது முருகர், துர்க்கை அம்மன் இருப்பாங்க. அப்படியே அந்த சைடு அம்மன் இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டிங்கன்னா ஆப்போசிட், அதாவது முருகர், அதாவது மூலஸ்தானத்துக்கு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயரும், அது பக்கத்துலேயே பெருமாளும் வச்சுருக்காங்க. பாறையிலே பெருமாள் உருவாக்கியிருக்காங்க. இங்கே நம்ம விளக்கு, அதாவது வெத்தலை தீபமும் அப்புறம் அரிசி மாவில் தீபம் ஏற்றினா அவ்வளோ நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வெத்தலை தீபம் ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ நல்லது. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். வெற்றிலை தீபம் ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸாக அமையும். அப்புறம் மூலஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த முருகரை பார்த்தா எடுத்த காரியம் எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸாக அமையும். பாருங்கள், முருகரோட ஃபேஸே அன்றைக்கி கிருத்திகை அன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. முருகரோட ஃபேஸே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைமிங் கிடச்சிச்சு. இன்னும் ஜனம் அதிகமாக வர வர நம்ம கொஞ்ச நேரம் தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டோம். முருகர் வள்ளி தெய்வானியோடு பார்க்கும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த நோட்டீஸ் என்னென்னு பார்த்தா, அந்த கோயிலோட வரவு செலவு எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கோவிலில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் அதாவது அன்னதானத்துக்காக எவ்வளோ யார் யாருன்னா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ 62 அடியில் முருகர் உருவாக்க போகிறாங்க, அங்கே கட்ட போகிறாங்க. இப்போ அந்த இது நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். அங்கேருந்து வரத்துக்கு மனசே வராது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. இந்த வேலை பார்த்தா அதை தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த வேலை பூவில் டெக்கரேஷன் பண்ணால் அந்த வேலுன்னு ஒன்று அதில் உருவாகிருக்கு. அந்த வேலை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக நினச்சது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 6 முகத்தோடு முருகர் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். வெளியே சைடும் வச்சுருக்காங்க உற்சவர். அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது முருகரை. அவர் அழகாக ரசிச்சுட்டே இருக்கணும் போல் இருக்குது. முருகரை பார்க்கணும், ரசிக்கணும், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. முருகர் நம்ம கூட இருந்தாலே போதுமானது. வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. முருகர் நம்ம கூட இருக்கணும்னு நினச்சாலே நம்ம காரியம் எல்லாமே சக்ஸஸ் தான். எங்கே போனாலும் நம்மளுக்கு முருகர் நமக்கு துணையாக இருப்பார். அவ்வளோதான். முருகா முருகா முருகா, மூச்செல்லாம் முருகனே அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸாக அமையும், எல்லாமே நடக்கும். முருகரை மட்டும் நினச்சிக்கோங்க. முருகரே துணை. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. நீங்கள் அன்னதானத்துக்கு எதனா டொனேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கோவிலே போனீங்கன்னா அன்னதானத்துக்கு டொனேஷனும் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொருள் ஏதாவது வாங்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அங்கே ஜனங்கள் கிருத்திகையில் சஷ்டியில் வர்றதுனால அவங்க அன்னதானம் நல்லா சூப்பராக போடுறாங்க. இப்போ இவங்களுக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, சாப்பிட்லாம், நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். எவ்வளோ ஜனம் இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்போ போனாலும் கோவில் ஓப்பனில் தான் இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. கிருத்திகை சஷ்டியில் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.